இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது புதிய மொபைல் ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி பயன்படுத்துவது, அது என்ன ஆப் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு தான் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு இசிஐ நெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே இசிஐ நெட் சொல்லிவிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஆப் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓட்டர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே அபவுட் எலெக்ஷன் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து ஸ்பெஷல் இண்டியன் சிட்டிசனுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பீகாருக்கான எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன், அடுத்ததாக ஃபார்ம் 6 கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆப்ஷன். அடுத்ததாக ஃபார்ம் 7 வந்து ஓட்டர் ஐடிலேருந்து நேம் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக கரெக்ஷன் பண்ண நினச்சிங்கன்னா ஃபார்ம் 8 நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஃபார்ம் எம் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்ம். அடுத்ததாக ஃபார்ம் வந்து 12C கொடுத்துருப்பாங்க, அதுவும் மைக்ரேஷனுக்கு தான். இதுதான் இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான இந்த ஆப்பில் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தமாக ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். அடுத்ததாக உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பர், QR கோட், இது 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட போலிங் ஸ்டேஷன் எதுன்னு தெரியலனா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கான வாக்குச்சாவடி போலிங் ஸ்டேஷன் எதுன்னு தெரிந்து கொள்ள முடியும். சர்ச் போலிங் ஸ்டேஷனை கிளிக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, டிஸ்ட்ரிக்ட் நேம், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட MP, MLA யார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நோ யுவர் MP, MLA ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நோ யுவர் MP, MLA 2 ஆப்ஷன் இருக்கும். MLA யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆப்ஷன், MPன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நேம், அவங்களோட ஃபோட்டோ, அவங்க மேலே கிரிமினல் கேஸ் வச்சுருக்கா அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே வந்துடும். இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் எலெக்ஷன் அஃபிஷியலுக்கான கான்டாக்ட் டீட்டெயில் வேணால் கனெக்ட் வித் எலெக்ஷன் அஃபிஷியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓட்டர் எடுக்கணும்னா டவுன்லோட் ஓட்டர் எடுக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி ஓட்டர் எடுக்கிற நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபை பண்ணிவிட்டு ஓட்டர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் அதற்கான ஆப்ஷன். அடுத்ததாக உங்களுக்கு எலெக்ஷன் அஃபிஷியல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட BLO தெரிஞ்சுக்கணும்னா புக் கால் ஆன் BLO ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட எபிக் நம்பர் அல்லது ரெஃபரன்ஸ் நம்பர் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட் அல்லது நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதற்கான ஆப்ஷன் வந்து இதில் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ஆப்க்கான டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரைக்கும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.